ஓகே டீச்சர்ஸ், இப்போ வந்து 2022 பிஜிடிஆர்பியில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் கேட்ட கொஷின் நம்ம நடத்தினு இருக்கோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தேன். ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அபிலியன் குரூப் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு இப்படி 2001லேருந்து 2022 வரைக்கும் கொஷின் இப்படி ரிவிஷன் பண்ணிட்டா நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஈஸியாகவே எடுக்கலாம். உண்மை தானே? அது ஃபஸ்ட் வீடியோவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டுங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து சும்மா மற்ற சென்டரில் பண்ணுற போல் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, பிபிடி ரெடி பண்ணி அப்படியே டிஸ்பிளேயில் காட்டி அதை அப்படியே வாய்ஸ் மட்டும் போட்டு நடத்தினா அது எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்க மாட்டுது. மோஸ்ட்லி அது ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிடுறாங்க. ஒரு 3 வருஷம் 2022 எக்ஸாம் வச்சு 25 ரைட்டா? அதில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் சிலர் மெட்ராஸு அதாவது ஒரு ஊர் மேக்ஸ்னால் இது இந்த டிஸ்ட்ரிக்ட்னு நினச்சிட்டு நிறைய பேர் அங்கே போய் சேர்றாங்க. அந்த சென்ட்ரல் மூலிமா படிச்சுன்னா ஒரு 200 பேர் 300 பேர் பாஸ் பண்ணணும். இது வந்து என்ன நடக்குதுன்னா, எப்படியுமே ஒரு சென்ட்ரலில் ஒரு 500 பேர் படிக்கிறோன்னா 10 பேர் 20 பேர் இல்லை, ஒரு 50 பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் நேரத்திலாலும் படிப்பாங்க. நான் எந்த சென்ட்ரலையும் குறை சொல்ல வரல, பொதுவாக சொல்ல வரேன். ரைட்டுங்களா? ஏன்னா பிரச்சனைகளோட தான் இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை எப்படி தான் போயின்னு இருக்குது. ஒரு 10% சொன்னால் அப்பா படிக்க வைக்கிறாங்க, அம்மா படிக்க வைக்கிறாங்க, கொஞ்சம் ரிச் ஃபேமிலியாக இருக்கலாம், ரைட்டா, சப்போர்ட் இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் இல்லாமல் தான் படிக்கிறாங்க. அதுக்கு லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வரதுக்கு கண்டிப்பாக ஒரு சாதனை தான், ரைட்டா? அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு தான் செய்யுது. அதுக்கு வந்து நம்ம கணேஷ் மேடம் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குன்றதுக்காக தான் டீப்பாக அந்த வட்டியை நடத்துகிறோம், ரைட்டா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மும்முரமாக படிங்க, முழு நம்பிக்கையோடு படிங்க, ரைட்டா? கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிடலாம். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், ரைட்டா? சரி, ரைட். அடுத்த கொஷின் நான் போகிறேன். அடுத்த கொஷின் அதேபோல் குரூப் 3லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. G = 2x2 மேட்ரிக்ஸு ABCD, அது 2x2 மேட்ரிக்ஸோட ஃபார்மு. இந்த இடத்துல ABCD பிலாங்ஸ் டு ஆர் ரியலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இதில் வச்சு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ரைட்டுங்களா? ஒன்று ரியல்னு சொல்லிட்டேன். அப்போ ரியலில் இருக்க மட்டும் இல்லை, ரேஷனில் இருந்தால் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, ரைட்டா? இதே இதில் ரைட். அப்புறம் இங்கே பார்க்கணும், எல்லாமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், எல்லாமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இதில் எப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னா AD - BC = 1 இப்படி ஒரு வாட்டி ஒரு கண்டிஷன் இருக்கும், ரைட்டா? இல்லைனா AD - BC ≠ 0, இந்த 2 கண்டிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், அந்த இண்டிஜர்ஸ் வந்து ஏல இருக்குது, ரேயில் இருக்குதா, ரேஷனல் நம்பர் தான் ஒரே ஒரு ரிசல்ட் தான், அது வந்து குரூப், ரைட்டா? ரைட்டு. அது ஒரு தனி, அது ABCD வந்து ரேஷனல் நம்பரில் இருந்துச்சுன்னா அது குரூப் தான் ஃபார்ம் பண்ணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, அதனால் அது ஒரு அப்ளியன் குரூப்பு கிடையாது. ஸோ அது ஒரு ரிசல்ட்டாக சொல்ல போகிறோம். மொத்தம் ஒரு 5 ரிசல்ட் அந்த எஸ்டிஎன் புக்கில் பேஜ் நம்பர்னா பார்த்தீங்கன்னா 32 33 நினைக்கிறேன், ரைட்டா? அந்த பேஜ் நம்பர் இன்க்ளூடு உங்களுக்கு குறித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சம்மந்தப்பட்டதை நீங்கள் தரவா முடிக்கணும். எஸ்டிஎன் சார் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 32ல் மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு, ரைட்டா? அந்த 5 தான் மாற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா அது வந்து இந்த ஆர்டர் ஆப்ஜி கேட்குறாங்க. ஒன்று 48ன்னு வரும், ஒன்று 6ன்னு வரும், ரைட்டா? ஸோ மொத்தம் இதில் 7 ரிசல்ட்டு தான். ப்ராப்ளமாக 2 ரிசல்ட் மாறி திரும்பி கேட்குறாங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆப்ஜி இந்த மாடல் வந்து ப்ரைமாக இருந்தால் 3ஆக இருந்தால் 48, 2ஆக இருந்தால் 6 அப்படின்ற போல் வரும். அதாவது ஆர்டர் ஆப்ஜி. ஸோ 2 கொஷின் மாறி வருது. இது 2 கொஷினுமே கிட்டத்தட்ட 4-5 வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 3 செக்ஷனில் இருந்த கொஷின்லேயே ஒரு கொஷின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி படிக்கும்போது நம்மளுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் தரவாகும். சரி, இதில் என்ன முக்கியமான தியரி செக்ஷன் ஃபஸ்ட் நான் பார்ப்போம். இந்த கொஷின் கேட்டதுக்கு என்ன ரிசல்ட், எல்லாத்தையும் போது குழப்பிக்க தேவையில்ல. இந்த கொஷின் கேட்டதுக்கு ஒரு 5 ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ளே தான் மாற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை சொல்லி புரிய வைக்கிறோம். என்ன சார் 5 ரிசல்ட்டு? ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 2x2 மேட்ரிக்ஸு, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஒரு நிமிஷம். ஓகே, பார்க்கர் பென்னு வச்சு சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2x2 மேட்ரிக்ஸில் இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப்.
ஸோ மேட்ரிக்ஸ் மெட்டிலேஷனாலே காம்படேட்டிவ் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது நல்லா தெரியும். ஸோ அப்போ அப்ளியன் குரூப் கிடையாதுன்றத தெளிவாக வச்சுக்கலாம். ஏபிசிடி வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்காது, நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது. காஸ்டிட்டா சைன்டா மைனஸ் காஸ்டிட்டா போட்டாலும் கண்டிப்பாக ரைட்டா. ஸோ அதில் நிறைய ரிசல்ட் கொண்டு போகலாம். காஸ் ஸ்கொயர்டா ப்ளஸ் காஸ்டிட்டா வேல்யூ ஒன்று. ஸோ இந்த விஷயம் இல்லை. அப்போ ஃபஸ்ட் நான் அந்த 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது 2க்கு ரிலேஷிவாக இருக்கிற பாயிண்ட்ஸ். நம்பர் 1 என்னன்னா, ஃபஸ்ட்டு இப்போ கேட்ட கொஷின் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அது என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசிடி. ஸோ 2x2 மேட்ரிக்ஸு ரைட்டா. கண்டிஷன் வந்து ஏடி மைனஸ் பிசி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் மெட்டிலேஷன் தான் இது. இதில் வந்து ஏபிசிடி வந்து டி வந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து இன்ஃபைனைட் நான் அபிலியன் குரூப். இப்போ இந்த வாட்டி இது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வச்சுங்க. அப்போ ரெண்டாவது நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும்னா, இதே போல் அதே ஏபிசிடி 2x2 தான் ரைட்டா. அது வந்து ரெண்டாவது என்னன்னா, ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் 0. ஓகேங்களா. அதே நாட் ஈக்குவல் 0 அங்கே 1ன்னு போட்டால் இங்கே நாட் ஈக்குவல் 0 போட்டால், அதே போல் ஏ கமா பி கமா சி கமா டி பிலாங்ஸ் டு ஆர். அதே மேட்ரிக்ஸ் மெட்டிலேஷன், எல்லாமே மேட்ரிக்ஸ் மெட்டிலேஷன் தான், எம்எம் ரைட்டா. சரி. ஸோ இப்படி இருந்ததுன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதே என்ன தானே, அது இன்ஃபைனைட் நான் அபிலியன் குரூப். ஓகேவா. ரெண்டுமே அது இன்ஃபைனைட் நான் அபிலியன் குரூப். ஓகேங்களா. சரி, இன்ஃபைனைட்டில் சொல்லிட்டோம். மூணாவது இப்படி இருக்குது ஒரு ரிசல்ட். எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருந்த கொஷின் ஒரு எக்ஸசைஸில் கேட்டிருக்காரு எஸ்என் புக்கில். அதில் தான் கொஷின் எடுக்கிறாங்க. எக்ஸசைஸில் எப்படி இருக்குன்னா, பி மைனஸ் ஏ அதே 2x2 மேட்ரிக்ஸு. ஓகேங்களா. இது இந்த கண்டிஷன் பார்த்தோமா, இந்த கண்டிஷனு அந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த மேட்ரிக்ஸ் மாறுது. இதில் என்ன கண்டிஷன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கணும். வழக்கம் போல் இது என்னது, ஆக்சுவலாக என்னது, எல்லாமே என்னது ரியல் நம்பர்ஸ் தான். அதாவது ஏ கமா பி கமா சி கமா டி பிலாங்ஸ் டு ரியலாக ரேஷனலாக இருக்கான்னு பார்க்கணும் ரைட்டா. ரியல் நம்பர்ஸ் நாட் போத் 0. ஏதாவது ஒன்று 0 இருக்கக்கூடாது, நாட் போத்து 0. இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கணும். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல வராங்கன்னா, முக்கியமானது இது வரைக்கும் நம்ம இன்ஃபைனைட் பார்த்தோம் ரைட்டா. இது இன்ஃபைனைட் தான், பட் இது அபிலியன் குரூப். இப்படி நம்ம சூஸ் பண்ணி படிச்சுட்டோன்னா இப்போயே அவங்களுக்கு தெரியும். எவ்வளோதான் எக்ஸாம் உண்மை கிடையாது, எவ்வளோதான் மெரிட்டில் வரலாம், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலாம் ரைட்டா. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறதில்ல. அதுக்கு என்ன கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடும். அப்படி படிச்சுன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இன்டெப்த்தாக படிக்கணும். ஸோ இன்டெப்த்தாக 1 இயர் படித்தாலும் இன்டெப்த்தாக அப்படி படிக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதனால் இப்படி ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த டைமில் ஏற்கனவே முடிச்சவங்க பழையதாக ரிவிஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படி ஒரு வாட்டி பார்த்து கற்றுக்குங்க, அவ்வளோதான் ரைட்டா. ஓகே. அப்போ இது இன்ஃபைனைட், இதெல்லாம் நான் அபிலியன் குரூப். இது இன்ஃபைனைட்னா அது அபிலியன் குரூப். ஓகேங்களா. சரி, ஒரு ரிசல்ட் ஆச்சு. அடுத்தது 4th ஒன்று, அதே ஏபிசிடி ரைட்டா. இந்த இடத்துல சொல்கிறோன்னா அதே 2x2 தான். இந்த இடத்துல ஏ கம்மா பி கம்மா சி கம்மா டி என்ன சொல்ல வராங்கன்னா, அதே வந்து அண்டர் மேட்ரிக்ஸ் மெட்டிலேஷன் இன்டிஜர் மாடல் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. ஆர்ஸ் இன்டிஜர்ஸ் மாடலோ பி. இந்த இடத்துல பின்றது அது ப்ரைம். ஸோ ப்ரைமாக இருந்தால் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு ரைட்டா. அதே போல் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் 0 இது கண்டிஷன். இது மூணுமே இதில் ரியல் இருந்துச்சு, இது ரியல் இருந்துச்சு, அது கண்டிஷன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல இது ஏபிசிடின்றது அது இண்டிஜுவல் மாடலோ பியில் இருக்குது, பின்றது ப்ரைமு. அதே சமயத்தில் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் 0 அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் என்னன்னா ஃபைனைட் நான் அபிலியன் குரூப். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற போல் இருக்கும், அதுதான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது.
ஃபைனைட் நான் நெபுலியன் குரூப்பு. ப்ரைம்னு வந்தாலே ஃபைனைட் நான் நெபுலியன் குரூப்பு. ஓகேவா? ஃபைனைட்டு நான் அப்ளியன் குரூப்பு. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் மாடலோ பி. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ நல்லா புரியும் நினைக்கிறேன். இது இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப்பு, ரெண்டாவது இன்ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப்பு, ரைட்டா? மூணாவது வந்து இந்த ரிசல்ட் சேர்த்து படித்தால் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபைனைட் நான் அப்ளியன் குரூப் முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்து இது வந்து என்னது கொஷினில் என்ன கொடுத்துருக்கேன்? இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப். இந்த 1 2 4 எல்லாமே நான் அப்ளியனு. ஃபஸ்ட்டு 2 இன்ஃபைனைட்டு, மூணாவது ஃபைனைட். இப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும். ஃபோர்த் ஒன்று வந்து இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப். ஓகேவா? ஃபிஃப்த்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. அது அந்த 5 பாயிண்ட்ஸும் தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரிட்டு. ப்ராப்ளம் வந்து இந்த இண்டிவிஜுவல் மாடலில் ப்ரைமில் தான் கேட்குறாங்க. மாடலில் 2ன்னு கொடுத்து ஒரு கொஷின் இருக்குது, மாடலில் 3ன்னு கொடுத்து ஒரு கொஷின் இருக்குது. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம், ப்ரீவியஸ் கொஷினை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அந்த மாடலில் தரவாகும். ரைட்டா? அப்படி தான் நம்ம பிளான் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? 5th பாயிண்ட்ஸ் என்னன்னா 2ல் இந்த 5 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷனல் நம்பர், அதே ஏபிசிடி 2x2 மேட்ரிக்ஸு. ரைட்டா? இந்த ஏபிசிடியில் எதில் இருக்குன்னா ரேஷனல் நம்பர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் 0 இஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா, ரேஷ்னல் நம்பரில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல வராங்கன்னா இட் ஃபார்ம் ஏ குரூப். ஏன்னா இதெல்லாம் இது வரைக்கும் கேட்காத கொஷின். மீதி 3த்தையும் கேட்டாங்க. ஃபைனைட்டு நான் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லிட்டு 3த்தையும் மாறி இது இவ்வளோ வரைக்கும் அந்த கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 விஷயம் கொஷின் பேப்பரில். ரைட்டா? மொத்தம் ஒரு 14 நினைக்கிறேன் மொத்தம் பிஜிடபிள்யூ கொஷின் டோட்டலாகவே. இது சீசன் 1 2 3 சேர்த்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 16 கிட்ட வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த 3 கொஷின்ஸ் திரும்பி ரிப்பீட் ஆகிட்டு நான் அப்ளியனில் கேட்டுட்டாங்க. ரைட்டா? அப்போ மீதி 2 கேட்காம விட்ருக்காங்க. என்னென்னா ஃபைனைட் அப்ளியன் குரூப் 1, இந்த குரூப் 1. ஸோ இது இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ரைட்டா? அந்த மீதி 3 கொஷின் ரிப்பீட்டடாக திரும்ப கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்களா, இதில் தெரியும் 2022 ஃபஸ்ட்டு செஷனில் இந்த கொஷின்ஸ் கேட்டுறாங்க. ஸோ என்னது இது இன்ஃபைனைட் நான். அப்போ இது ரிலேட்டிவாக இருக்கிற முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் இதையும் சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இப்படி படிக்கும்போது தெளிவான ஐடியா வரும். இந்த மாடல் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளை மீறி போகாது. ரைட்டா? அப்போ கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம் எக்ஸாமுக்கு. ரைட்டா? ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். அடுத்து 300 கொஷின் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த 22 ஃபஸ்ட் செக்ஷனில் 3 கொஷின் வந்து குரூப் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 1 by 1 பார்ப்போம். அடுத்தது 3rd கொஷின் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே.